ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பிளான் வந்துட்டு பார்க்கலாம். அதாவது நியூ பிகினர்ஸ் புதுசாக படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹவு டு ஸ்டடி எப்படி படிக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டடி சிலபஸ். நம்ம ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது என்னென்னா சிலபஸ். அதாவது சிலபஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கணும். கொடுத்துருக்கு குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு சிலபஸை வந்துட்டு ரீட் பண்ணணும். சிலபஸை ரீட் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வாட் ஸ்டடி என்ன படிக்கணும் அப்படின்னா, அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு சிலபஸ் படிக்கணுமா, என்ன படிக்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் தமிழ் கேட்குறாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் கேட்குறாங்க, மேக்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது மூணுமே வந்துட்டு கண்டிப்பாக படிக்க வேண்டியது. அப்புறம் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்துட்டு படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த புத்தகம் படிக்க வேண்டும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும். ஸ்கூல் புக்ஸ் வந்துட்டு 10th to 12th படிக்கணும். அதில் வந்துட்டு டாபிக் வைஸ், அதாவது சிலபஸை படி டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி ஒவ்வொரு புக்லையுமே வந்துட்டு படிக்கணும். தமிழில் இப்போ பார்த்திங்கன்னா 10th to 12th வந்துட்டு எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ தமிழ் வந்துட்டு கண்டிப்பாக எல்லா கொஷின்ஸுமே ரீட் பண்ணியிருக்கணும். புக்கில் வந்துட்டு தமிழில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு முக்கியமானது தான். ஸோ வந்துட்டு புக் ஃபுல்லாமே வந்துட்டு தமிழை வந்துட்டு ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்துட்டு 10th to 12th அதுவுமே வந்துட்டு 10th to 12th வந்துட்டு படிக்கணும். அதில் வந்துட்டு நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்னு இருக்குன்னா, அதாவது ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு பாலிட்டி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்தது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், அடுத்தது வந்துட்டு ஜியாகிரஃபி, அடுத்தது வந்துட்டு அதாவது யூனிட் 8ன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பற்றி கொடுத்துருப்பாங்க. யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 சொல்லிட்டு 2 இது வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை பற்றி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் வந்துட்டு படிக்கணும். எக்கனாமிக்ஸுமே வந்துட்டு மோஸ்ட்லி 12th 11th புக்கில் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் வந்துட்டு படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டோமா. சயின்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு. இதில் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு புக்கில் வந்துட்டு பாக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்ம வந்துட்டு படிக்கணும், பாக்ஸ் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஜியாகிரஃபி, யூனிட் 8, யூனிட் 9, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் படிக்கணும். அது கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்துட்டு நியூஸ் பேப்பர் வந்துட்டு ரீட் பண்ணணும். டெய்லி நியூஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு நோட்ஸ் எடுக்கணும். தனியாக நோட்ஸ் போட்டு வந்துட்டு டெய்லி நியூஸ் வந்துட்டு எடுங்க. ஸோ வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அதை வந்துட்டு நம்ம டெய்லியுமே வந்துட்டு படிக்கணும். இது படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது வந்துட்டு நம்ம எப்படி படிக்கலான்னா, அதாவது இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்துட்டு கஷ்டமாக இருக்கோ, அதாவது இப்போ சயின்ஸ் ரொம்ப படிக்கிறக்கு ஒரு சிலருக்கு வந்துட்டு இதாக இருக்கும். ஸோ வந்துட்டு என்ன பண்ணலான்னா, இயர்லி மார்னிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி எழுந்திரிச்சு 4 to 6 இல்லை 4 to 5 ஒரு 2 hours இல்லைனா 1 hour அந்த மாதிரி வந்துட்டு சயின்ஸ் படிங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்கனாமிக்ஸ் ஆர் ஜியாகிரஃபி இல்லை எந்த இது உங்களுக்கு வந்துட்டு டஃப்பாக தெரியுதோ அது மார்னிங் வந்துட்டு படிங்க. மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் காலையிலே எழுந்திரிச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது வந்து மைண்டில் வந்துட்டு ஈஸியாக ஸ்டோர் ஆகும். பாலிட்டி இம்பார்ட்டண்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாலிட்டி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா கொஷின்ஸுமே வந்துட்டு புக்கில் இருக்கிறது வந்துட்டு ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இதுவுமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ இந்த மாதிரி படிங்க. இது படித்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பாலிட்டி, நேஷ்னல் மூமெண்ட் இது ஒரு 2 hours அந்த மாதிரி வந்துட்டு படிங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேக்ஸ் ஆப்டிடியூட் வந்துட்டு, அதாவது மேக்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இயர்லி மார்னிங் படிக்கிறத விட ஒரு ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி பாருங்கள். மேக்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மேக்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வந்துட்டு இது சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப்டர்நூன் இல்லை ஒரு 12 o'clock அந்த மாதிரி வந்துட்டு படிங்க.
அதாவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிற சம்ஸ் தான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நமக்கு மெயினானது வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான் வந்துட்டு மேக்ஸ் கேட்பாங்க. எதுவாக இருந்தாலுமே ஸ்கூல் புக்ஸ் தான் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்கூல் புக் வந்துட்டு படிங்க. இங்கே மேக்ஸ் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் படிங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆர்எஸ் அகர்வால் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. அது வந்துட்டு ஆப்டிடியூடுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாமே மேக்ஸ் வந்துட்டு போடுவாங்க. அது ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு அந்த கொஷின் பேப்பர் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் பார்த்தா போதும். மெயின் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸில் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இயர் புக், ஏதாச்சும் ஒரு இயர் புக் வந்துட்டு படிச்சுக்கோங்க. அதாவது இந்த மனோரமா, சுறா புக்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இயர் புக் வந்துட்டு ஒரு சில இயர் புக்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்துட்டு படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இதுக்கு முன்னாடி கேட்ட குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எந்த கொஷின் பேப்பராக இருந்தாலும் நீங்கள் எதுக்கு படிக்கிறதா இருந்தாலும் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். அனலைசிஸ் பாருங்கள். எப்படி கேட்டிருக்காங்க கொஷின்ஸ், எந்த டாப்பிக்கில் வந்துட்டு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் நான் சொன்ன மாதிரி இல்லையா, அந்த சிலபஸ் டாபிக் வைஸ், அதாவது எந்தெந்த அந்த சிலபஸில் வந்துட்டு எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அனலைசிஸ் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வந்துட்டு அந்த மெத்தட் படி படிங்க. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் ரீட் டாபிக்ஸ் இன் புக்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே புக்ஸில் வந்துட்டு மக்கப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த டாபிக், ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒருத்தரை பற்றி பெரியார் அப்படிங்கிற பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரியாரை பற்றி ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு திரும்ப திரும்ப அதையே வந்துட்டு படிங்க. ரீரீட், அதாவது திரும்ப திரும்ப அதையே வந்துட்டு படிங்க. படித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ரீகால், திரும்ப திரும்ப அதை படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரீகால் ஆகிரும். ஸோ சொல்லி பாருங்கள். ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி வந்துட்டு நம்ம ஷார்ட்கட்ஸ் மூலிமா படிக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு வந்துட்டு அதாவது ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு இப்போ பெரியார் இருக்காங்க, எந்த வருஷம் அப்படிங்கிறது, இயர்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் மறந்து போகும். அதெல்லாமே கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் பேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் மைண்டில் வந்துட்டு ரிமெம்பர் ஈஸியாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரிமெம்பர் ஆகும். ஸோ இப்படி வந்துட்டு படிங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு டெய்லியுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு என்னென்ன எப்படி அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இப்போ புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க, இல்லை வந்துட்டு யாராச்சும் சிஎம் ஆயிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றி, அப்புறம் வந்துட்டு இந்த தலைவர்கள், அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுப்பாங்க. இது டெய்லியுமே நம்ம வந்துட்டு நியூஸ் பேப்பர் படித்தா ஒரு ஐடியா கிடைக்கும். டெய்லியுமே அப்டேட் வந்துட்டு நம்ம என்ன இந்த டேட்டில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, இப்போ பிஎஸ்எல்வி ராக்கெட் எப்போ இது பண்ணியிருக்காங்க, செலுத்தியிருக்காங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நோட்ஸ் எடுத்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டு படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு ஜாப் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக வந்துட்டு நமக்காக வந்துட்டு படிக்கணும். நம்ம வந்துட்டு நமக்காக படித்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்க முடியும். ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு படிங்க. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டாபிக் வந்துட்டு ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு திரும்ப ஒரு 2 days 3 days வந்துட்டு அந்த டாபிக்ஸே ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீட் பண்ண வந்துட்டு அதுவே மைண்டில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரீட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு திரும்பவும் அதையே படிங்க. ஸோ திரும்ப ஒரு டாப்பிக்கை வந்துட்டு நீங்கள் படிக்கும்போது அது உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ ஈஸியாக வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்துட்டு அட்டெண்ட் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஷின் பேப்பர் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு டெஸ்ட்டு வந்துட்டு எடுங்க. ஸோ இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்துட்டு அட்டெண்ட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு படிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.